பாணியிலே இங்கே நடந்து நிறைவேறி இருக்கின்ற ஒரு வரலாற்றை மையமாக வைத்து நான் சொல்கிறேன். அதை தவிர விடுதலை புலிகள் பதில் தாக்குதல் நடத்துவதற்காக பலமிழந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு வாதத்தை கொழும்பு வைப்பதையும் நாங்கள் அவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்று சில கேள்விகள் இருக்கின்றன, பொதுவாக எல்லோருடன் இருக்கின்ற கேள்விகள். விடுதலை புலிகளுடைய வான்படை சிறியதுதான், ஆனால் அது ஆற்றல் இழந்து விட்டதா? இல்லை. விடுதலை புலிகளுடைய கடற்படை என்பது பல சாதனை செய்திருக்கிற கடற்படை. அவர்களை முற்றிலுமாக அழைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்காவுடைய கடற்படையினரை சொல்ல மாட்டார்கள். அதை தவிர எங்களுடன் சிறப்பு படைகள் அங்கே இருக்கின்றன. அவர்களும் செயற்படும் தன்மையை இழந்து விட்டார்கள் என்று இங்கு எந்த ஆய்வாளரும் சொல்லவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அவர்கள் இப்போது எச்சரிக்கிறார்கள், கொழும்பை எச்சரிக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக நீங்கள் படையை விரித்து விட்டீர்கள் என்கிற எச்சரிக்கை ஆய்வாளர்கள் இந்த கடந்த வாரத்திலே பல ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, விடுதலை புலிகளுக்கு தாங்கள் கணிசமான இழப்புகளை தினமும் ஏற்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்காவுடைய படைகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு தினமும் ஏற்படுவதாக நீங்கள் சந்திக்கின்ற இழப்புகள் என்பவை உங்களுடைய எதிர்த்தாக்குதல் வலுவின் மீது கணிசமான தாக்குதல் செலுத்த மாட்டாதா? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய படைகள் எங்களுக்கு ஏற்படுத்துவதாக சொல்லுகின்ற இழப்பின் தொகைகள் அத்தனையுமே நீங்கள் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் இங்கே இல்லை. இருதரப்பிலும் பாரிய இழப்புகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக எங்களுடைய சார்ல்ஸ் ஆண்டனி படையினுடைய 23 போராளிகள் அங்கே கடந்த மாதம் ஒரு தாக்குதலிலே கொல்லப்பட்டிருந்தார்கள், சிராட்டிக்குளத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த சம்பவத்திலே 40க்கு அதிகமான படையினர் கொல்லப்பட்டார்கள். அந்த தகவலை அவர்கள் நேர்மையாக ஒப்புக்கொண்டார்களா? இல்லை. அதே போலத்தான் இங்கே பல சம்பவங்கள் மறைக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் முடிவுக்கு வர முடியாது. ஆனால் நாங்களால் ஒன்றை சொல்ல முடியும், இழப்புகள் அங்கே களமுனையில் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த இழப்புகள் அங்கே எவ்வகையான விளைவை ஏற்படுத்துகின்றன, எவ்வகையான ஒரு நோக்கிற்காக செய்யப்படுகின்றன என்பதை பொறுத்த அளவிலே மிகவும் திட்டமிட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு அணுகுமுறை தான் அங்கே இருக்கிறது. நாங்கள் அதாவது அங்கே படையினர் தங்கள் படையை விரிக்கின்ற ஒவ்வொரு அங்குலத்திற்கும், எங்களுடைய போராளிகள் வீரச்சாவு அடைகின்ற அந்த ஒவ்வொரு நிகழ்விற்கும் அவர்களும் அதைவிட பாரிய இழப்பை சந்தித்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போக்கை மட்டும் வைத்துக் கொண்டு, ஸ்ரீலங்கா தரப்பினர் கொழும்பு சொல்லுகின்ற அந்த நியாயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த சண்டையினுடைய முடிவை, எதிர்காலத்தில் அது எடுக்க போடுகின்ற திருப்ப முனையை நாங்கள் எதிர்ப்பு கூறிவிட முடியும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய விமானப்படை சிறியது என்றாலும் கூட செயல் வலுவோடு இருப்பதாக. ஆனால் படையினர் முன்னகர்ந்து வருகின்ற பொழுது, உங்களுடைய பிரதேசங்கள் படையினருடைய இருபக்க ஆட்லர் வீச்செல்லைகளுக்குள் வருகின்ற பொழுது உங்களுடைய விமானப்படை செயல்படக்கூடிய தகமையில் இருக்குமா? அவ்வாறான சூழ்நிலை என்று வரவில்லை. அப்போது அந்த விமானப்படை எப்படி செயல்படும் என்பதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி அனுராதபுரத்திலே கிளிநொச்சியின் மீதும் முல்லைத்தீவின் மீதும் உங்களுடைய தாக்குதல் ஏறக்குறைய அவர்களுடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் இறுதி தாக்குதல் என்று சொல்லப்படத்தக்க ஒரு பெரும் தாக்குதலுக்கு தயாராகிவிட்டதாக தெரிவிக்கிறார். விடுப்பிலே இருக்கக்கூடிய படையினரை அவர் மீளவும் சேவைக்கு வருமாறு பணித்திருக்கிறார். இந்த தாக்குதல் குறித்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? 2 விடயங்கள் அங்கே இருக்கின்றன. முதலாவது, ஒரு சில வெற்றிகளை அவர் வைத்திருப்பதாக, அதாவது தன்னுடைய படை விரிப்பை அவர் பெரிதாக நம்பிக்கொண்டு அனைத்தும் முடிந்து விட்டதாக அவர் ஒரு தோற்றப்பாட்டை தன் மனதிலே வைத்திருக்கிறார் என்பது முதலாவது. இரண்டாவது, அவருடைய ஏற்கனவே கால நீடிப்புகளுக்குள் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய அந்த படைய நிகழ்ச்சி நிரல் இப்போது ஆட்பற்றாக்குறையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது அந்த 2வது விடயம். இவ்வளவு காலமாக, அதாவது 2007ஆம் ஆண்டு 3ஆம் மாதத்திலே இங்க வடபகுதியிலே அவர்கள் நடவடிக்கை ஆரம்பித்தார்கள். அந்த நடவடிக்கையின் போது அவர்கள் கையில் இருந்த ஆழ்வளம், ஆயுத பலம், கால அவகாசம் போன்றவற்றை அருமையாகத்தே கணக்கெடுத்து வேலை செய்வதாக சொன்னார்கள். இப்போது திடீரென்று இன்னும் ஒரு 10,000 படையினர் தேவைப்படுவது என்பது நிச்சயமாக அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலிலே மூலோபாயத்திலே ஓட்டை விழுந்திருக்கிறது. அதை அடைப்பதற்கு 10,000 பேர் வேண்டும் என்கின்றதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த மூலோபாயத்திலே ஒரு ஓட்டை இருப்பதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய தற்காப்பு வியூகத்திலே ஓட்டைகள் விழுந்து விட்டதாக கணிக்கப்படுகிறது. நீங்கள் அதை எவ்வாறு சொல்லுகிறீர்கள்? கொழும்பு அப்படித்தான் சொல்லும். எங்களுடைய தற்காப்பு வியூகத்தை நாங்கள் வெளிப்படையாக எல்லாரிடம் விமர்சிக்க முடியாது. எங்களுடைய மூலோபாயத்தை நாங்கள் இதுதான் என்று சொல்லி ஊடகங்களிலே சொல்ல முடியாது. அவர்கள் சொல்வார்களோ நாளைக்கு கிளிநொச்சியை தாக்குவோம், நாளை மறுதினம் முல்லைத்தீவை தாக்குவோம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு முந்தி இருந்தவர்களும் சொன்னார்கள், அவர்களுக்கும் முந்தி இருந்தவர்களும் சொன்னார்கள். ஒரு சிகரெட்டை பொய்த்து வைக்கும் போது இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று சொன்ன தளபதிகளை கூட நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்களை வென்று இருக்கிறோம்.
வரலாறு இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஐயா, ஜெனரல் பொன்சேகா ஒன்று தெரிவித்திருந்தார், நாங்கள் இடத்தை பிடிக்கப் போவதில்லை, புலிகளை கொல்லப் போகிறோம். அவ்வாறு கொல்லுவதனூடாக, புலிகளை பலவீனப்படுத்துவதனூடாக நிலங்கள் எங்களிடம் தானாக வந்து விழும் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஏறக்குறைய மடுவுக்காக அவர் ஒரு வருடத்தை கடந்தும் மோதினார்கள். ஆனால் அந்த மோதல் ஒரு வருடத்தை கடந்து மோதியும் அவர்கள் பிடித்த இடத்தை விடவும் கடந்த 3 மாதம் அதிகம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜெனரல் பொன்சேகா தெரிவித்த கருத்து மெய்யாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்? அதே அவர்கள் அப்படி என்றால் ஏற்கனவே தங்களுடைய மூலோபாயத்தில் எதிர்ப்பு கூறியிருப்பார்கள். இது அப்படி அல்ல, தொடக்கியது அவர்கள். ஆனால் நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நாங்கள் என்பதை காட்டுகின்ற இன்னொரு உதாரணமாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், விடுதலை புலிகளை கொன்றளிப்பு அவர்கள் அப்படித்தான் சொல்றார்கள். அட்ரிஷன் போஃபியார் என்று தங்களுடைய யுத்தத்துக்கான ஒரு மூலோபாய பேரையும் அவர்கள் அங்கே காட்டுகிறார்கள். கொன்றளிக்கும் தாக்குதல் என்று ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் கொன்றளிக்கும் தாக்குதலின் படி விடுதலை புலிகளுடைய எண்ணிக்கை வைத்த அவர்கள் சொன்ன கணக்குகள் அவர்களுக்கே பிழைத்திருக்கின்றன. அதுவும் திருப்பி அவர்களுடைய ஊடகங்களிலே மீண்டும் வெளிவரக்கூடியதாக இருந்தது. அதை இன்னும் ஒரு வளத்திலே பார்ப்போமாக இருந்தால், அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் சொன்ன அந்த மடுவையோ அல்லது அந்த சிராட்டி குளத்தையோ அல்லது பமினி குளத்தையோ அடைவதற்கு அவர்கள் எத்தனை பேரை இழந்தார்கள் என்று நியாயமாக அவர்கள் நேர்மையாக வெளியில் ஒப்புக்கொள்ளுகிறார்களா? ஒப்புக்கொள்ள அவர்களால் முடியுமா? முடியாது. நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை, இது தார்மீக அடிப்படையான யுத்தம் என்ற வகையிலே, எங்களுடைய தலைவர் அதிலே தெளிவாயிருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் நேர்மையாக செய்கிறோம். எங்களுடைய இழப்புகளை நாங்கள் நேர்மையாக அறிவிக்கிறோம். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு அவர்களிடம் இல்லை. அதுவும் ஒரு ஊடக பரப்பிலே அவர்கள் ஒன்று கொண்டு போவது போல இழப்பே இல்லாமல் சண்டை பிடிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய சத்தியத்திற்கான எங்களுடைய போராட்டத்திலே நேர்மையையும் துணிச்சலையும் தகுந்த மூலோபாயத்தையும் அந்த மூலோபாய விரிப்புக்கான பெறுமதியான காத்திருப்புகளையும் அந்த இழப்புகளில் இருந்து நாங்கள் விளைவுகளை பெறக்கூடிய ஒரு நகர்தலுடனும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஆமாம் நேயர்களே, கள நிலைமை இவ்வாறுதான் இருக்கிறது. ஊடக பரப்புரையின் ஊடாக கொழும்பிலிருந்து வருகின்ற தகவல்கள் சொல்வதைப் போல கள நிலவரம் இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. உண்மையில் ஒரு மூலோபாய வெற்றியை ஈட்டுவதற்கான அடிப்படையான நகர்வுகளிலே கொழும்பு இப்பொழுது இல்லை என்பது யதார்த்தத்தை பகுத்தாய்கின்ற பொழுது நன்கு தெளிவாகிறது. அந்த தெளிவு இன்றைய எங்களுடைய கலந்துரையாடலிலே எட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய எங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்ட விடுதலை புலிகளுடைய படைய பேச்சாளர் திரு ராசைய இளந்திரன் அவர்களோடு வரும் வாரத்தின் நிகழ்வுகளையும் அவற்றின் தர்க்கபூர்வ விளைவுகளையும் அலசுகின்ற ஆவலோடு உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.